Dear parents and students, we are really happy to welcome you all to the NMSS வெள்ளைச்சாமிநாடர் காலேஜ் ஃபேமிலி அப்படின்னு தான் நான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த காலேஜ் இஸ் அபவுட் 55 இயர்ஸ் ஓல்டு. ரொம்ப பாரம்பரியமிக்க கல்லூரி மதுரையில், தலை சிறந்த கல்லூரிகளில் ஒன்று. உங்களை எல்லாம் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அண்ட் இன்றைக்கி வி ஆர் ஹியர் ஃபார் திஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்கள் மொதல் நாள் காலேஜ்னால் என்ன, எஸ்பெஷலி வாட் இஸ் NMSSV அண்ட் காலேஜ், வாட் இஸ் இட்ஸ் ட்ரெடிஷன் அண்ட் ஹவு யூ ஷுட் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் இட். நீங்கள் வந்து அந்த காலேஜில் சேர்ந்ததுக்கு எவ்வளோ பெருமைப்படணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கல்லூரியை பற்றி, நம்ம கல்லூரியை பற்றி ஷார்ட்டாக என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். திஸ் இஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரமரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எங்கள் வெள்ளைச்சாமிநாடர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயில வந்திருக்கும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் அனைவரையும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்காக இந்த ஸ்பீச் நான் கொடுக்குறேன். நீங்கள் உடனே ரொம்ப நேரம் பேசிடுவாரோ, நமக்கு ரொம்ப போர் அடிச்சிருமோ அப்படிலாம் ஒன்றும் பெருசாக அப்படி நினச்சி பயப்பட வேண்டாம். பொதுவாக நாங்கள் பட்டிமன்றம் பேசுவோம். பட்டிமன்றம் பேசும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன காரணம்னா, பேசிக்கலி நான் ஒரு அட்வொகேட்டு. அதனால் பட்டிமன்றத்தில் ரொம்ப ஈஸி. ஆப்போசிட் பார்ட்டி என்ன பேசுகிறாங்களோ அதை ஆப்போசிட்டாக மறுத்து பேசிட்டா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கைதட்டல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் இந்த மாணவர்கள் முன்னாடி ஒரு சிற்றுரையோ இல்லை பேருரையோ ஆடணும்னா ரொம்ப யோசித்து பேசணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க முன்னாடி நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா, அந்த பையனுக்கு எப்போ போர் அடிக்குதோ அப்போ பக்கத்தில் இருக்க வேண்டிய பேச ஆரம்பிச்சுவான். அவன் பக்கத்தில் இருக்க வேண்டிய பேச ஆரம்பிச்சாவே நம்ம சுதாரிச்சுக்கணும், சரி பையனுக்கு போர் அடிக்குது போல இருக்குன்னு. அதே மாதிரி இந்த ஸ்கூலில் நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் காலேஜஸில் பேசும்போது அவன் கொஞ்சம் போர் அடிக்குதுனாவே விசில் அடிக்க ஆரம்பிப்பான், இல்லை கைதட்ட ஆரம்பிப்பான். அவன் கைதட்டினாவே நமக்கு ஏதோ அவன் என்கரேஜ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி நாங்கள் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடும். அப்புறம் தான் தெரியும் சீக்கிரம் பேச்ச முடியாங்கிறக்காண்டி அவன் கைதட்டினான் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த விர்ச்சுவல் அப்படிங்கும்போது நீங்கள் கைதட்டுறீங்களா, என்ன பண்ணுறீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் வேறு வழியே இல்லை. இந்த கல்லூரியில் துணைத் தலைவராக இருக்கிற காரணத்தினால என்னையும் கொஞ்சம் ஸ்பீச் கொடுங்க, நாங்கள் அதனால் பேசுகிறேன். இதில் பார்த்திங்கன்னா, எந்த வேலையுமே கடமைக்கு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கடனுக்கு செய்யாதீங்க, கடமைக்கு செய்யுங்க. கடமைக்கு செய்யும்போது தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம மகாபாரதத்தில் நிறைய உதாரணங்கள் சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்த கண்ண பரமாத்மா, அவர் பார்த்திங்கன்னா, அவர் தேரோட்டியாக இருக்கும்போது முழுக்க அந்த வேலையை எவ்வாறு சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நல்லா செஞ்சார். அது நிறைய உதாரணங்கள் சொல்லுவாங்க. அந்த குதிரையை அவர் எப்படி பாதுகாத்தார், சாயந்தரம் வந்ததுமே அந்த குதிரைக்கு எப்படி தண்ணி காட்டினார், எப்படி புல்லெல்லாம் கொடுத்து காப்பாற்றினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா, அவர் எந்த செயலை செய்தாலும் முழு ஈடுபாட்டோடு முழு கடமையுணர்வோடு செய்தால் நமக்கு வெற்றி அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி காலத்தில் பார்த்தீங்கன்னா,
பிள்ளைங்க எல்லாமே மாற்றி யோசிக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. அது ஒரு வெற்றிக்கு முதல் படியே பார்த்தீங்கன்னா, மாற்றி யோசி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நார்மலா படிப்போம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கடை அலுவலர்கள் அவர் ஒரு ஆள் பாரின்னு. ஆனா இன்னைக்கு பையன் மாற்றி சிந்திக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, முல்லைக்கு தேர் கொடுத்தார் ரைட்டு. ஒரு மரத்த வெட்டி, அந்த மரத்தையே தேரா செஞ்சு, அத ஒரு முல்லைக்கு குடுக்கணுமா? இது ஒரு முட்டாள்தனமான செயல் இல்லையா? அப்படின்னு கேட்குறவங்க உண்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, முல்லை கொடி படர்றதுக்கு ஒரு குச்சிய ஊண்டுனா போதுமே! அப்ப அந்த மன்னனுக்கு அறிவு இல்லையா? அப்படின்னு கேட்குற மாரியான காலங்கள்லாம் வந்துருச்சு. அப்ப இந்த மாத்தி சிந்திக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இன்னைக்கு மாணவர்களிடம் மிக பரவலாக இருக்கு. இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க காலேஜுக்குள்ள வரும்போது பிகாம் படிச்சா தான் நல்லா வர முடியும், இல்ல பிபிஏ படிச்சா தான் நல்லா வர முடியும், இல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா தான் நல்லா வர முடியும் அப்படிங்கிற மாரியான சிந்தனையோட இங்க உள்ள வந்திருக்கலாம். அதுல சில பேருக்கு சில கேட்ட அந்த வகுப்புகள் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். அதனால கவலையே படாதீங்க. எந்த செயல்ல நீங்க இருந்தாலும் உங்களுடைய முழு திறமையை காமிச்சு, அதுல நம்பர் 1 வரணும். அதுதான் நம்மளுடைய எய்மே அதா தான் இருக்கணும். எங்கே இருந்தாலும் நான் நம்பர் 1. நான் சிறப்பா செய்வேன். என்னுடைய கடமையை நான் சிறப்பா செய்வேன். நான் நல்ல மதிப்பெண் வாங்குவேன். இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை மிகச் சிறப்பாக செய்வேன். இந்த எண்ணத்தோட நீங்க உள்ள வந்து இந்த காலேஜையும் நல்லபடியா பயன்படுத்தி, உங்களுக்கும், உங்கள் பெற்றோருக்கும், எங்கள் கல்லூரிக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்து, நீங்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Dear parents and students, it is my great pleasure to welcome you all on the occasion of this orientation program in our college. I wish to congratulate each of you first for having the good sense to choose to study in our college. Your arrival at this college marks a new chapter in the story of your life. But this chapter is a little bit different. The preceding chapters were largely written by the others like your parents, your friends, your teachers. Now you will be the principal author for the next chapter of your life. You have the opportunity to determine the direction, the plot, and the tempo of your story. We have the dynamic management and devoted professors. We thought we are teaching in a beautiful environment. You have stepped into the college with fresh thoughts, high hopes, and aspirations. We assure that your ambitions will be accomplished by the successful guidance of our professors. In courses and co-curricular experiences in your major and out across all 3 years through this college, you will explore the rich array of learning experiences as you develop ways of thinking crucial to your future. Philosophical, social and scientific inquiry, civic engagement, global citizenship and communication. We have 10 aided departments and 16 self-financing departments in our college. Among the 10 departments, we have 4 research departments. So the students enter for the UG degree in those departments can live as doctorates with their successive admissions in PG and research courses. We have sophisticated and well-equipped laboratories to carry out the practical works. We are happy to be with you for the next part of your life. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, கல்வி என்பது ஒழுக்கம் சார்ந்த கல்வியாக இருக்க வேண்டும். கடமையச்சை பலனை எதிர்பாராது என்ற கீதையின் வாக்கிற்கிணங்க உங்களுடைய கல்வி பணியை தொடர்ந்து செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என கூறி வாழ்த்துகிறேன். வணக்கம். Greetings from the Vice Principal. I'm Dr. J. Selvamallar, Vice Principal of NMS SVN College. Today I'm very fortunate to meet you all the freshers and the parents through this virtual orientation program. I'm also glad that you have chosen our college for the higher education, and you must be knowing the significance of the higher education which is going to support and shape your future life. And in our college we provide all the facilities like academic and non-academic services we render, particularly to the rural students with a wider infrastructure facilities. And if you see the motto of our college, it is like Katranai Thurum Arivu. That means the more you learn, the greater the wisdom flows. So this is our motto. So I wish all of you, each one of you, to make use of the available and possible opportunities which is in our college. And to say more about the college, we have a separate hostel facility for the boys and girls,
And for the girl students, and after the college, regular college timings, that is 9 to 3, we provide many extracurricular activities and the classes. Extracurricular classes like a beautician course, jute making, tailoring, and many more classes which you can use and you can earn while learn. And I wish you all make use of this. And during this pandemic situation, I wish you to be prepared to attend the forthcoming online classes. So stay home, stay safe, stay and learn from home. All the best till we meet in person. Thank you. Greetings to all. Myself, Dr. Sridhar, Director, Self-Finance Course. On behalf of our prestigious NMS Vellacharmada College, Nagamalai, I welcome new buddies and the parents. Our motto is, you dream, we fulfill. Really, you are lucky to have your admission in our prestigious institutions. See, in our college, we have well-equipped laboratories with modern instruments, and in computer lab, we have more than 500 computers. In library, we have large number of books. Moreover, it is peculiar, we open right from 8 a.m. to 8 p.m. You can very well use the library for the development of your knowledge. On your side, you should follow the ethics of a student. You should be punctual. You should follow discipline. You should not miss any class. Should not take leave unnecessarily. You should not use cell phone inside the campus. You should not bring it inside the campus. With regard to placement process, we have several plans. First of all, we identify your passion. Then we convert your passion into your goal. To reach your goal, we have several forums. For example, Software Developer Forum, Media Forum, Auditor Forum, Accountant Forum, Marketer Forum. Like that we have forums. According to your aim, you can join the forums. There we give proper training and we conduct several workshops, seminars for enrichment of your knowledge as well for enrichment of your skill. Then after that you can get placement in right companies. Again I say, you dream, we fulfill. Thank you. Good morning everyone. On behalf of the Controller of Examinations, myself Dr. Purna Selvan, Additional Controller of Examinations, welcoming you all for the first day of the admission college day. ஸோ அட்டானமஸ் அப்படின்னு சொன்னால் தேர்வு கட்டுப்பாடு வந்து நம்மளே தான் நம்ம கல்லூரியை நடத்துறது. இது நீங்கள் ப்ளஸ் டூவில் இது வரைக்கும் படித்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து மந்த்லி டெஸ்ட், சைக்கிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும், குவார்ட்டர்லி, ஹாஃப் அலின்னு இருக்கும். இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்னல் டெஸ்ட்டும் செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இன்டர்னல் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மாதம் பாடம் நடத்துறதுலேருந்து 3 இன்டர்னல் டெஸ்ட் ஒன்று வரும். அந்த 3 இன்டர்னல் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து எப்படி அங்கே மந்த்லி டெஸ்ட் மாதிரி படிச்சிங்களோ அதே மாதிரி தான் 3 இன்டர்னல் டெஸ்ட்டையும் நீங்கள் படிக்கணும். அந்த 3 இன்டர்னல் டெஸ்ட்டில்
நீங்கள் எடுக்கிற மதிப்பெண்களை பொறுத்து அதில் பெஸ்ட்டாக இருக்கிற 2 மதிப்பெண்களை எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணி உங்களோட மார்க் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது வருஷத்துக்கு உங்களோட ஃபஸ்ட் இயரில் 2 பருவத் தேர்வுகள் வரும். அந்த 2 பருவத் தேர்வுகள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து ஏப்ரல் மாதமும் இன்னொன்று வந்து நவம்பர் மாதமும் இந்த பருவத் தேர்வுகள்ன்றது வரும். அந்த பருவத் தேர்வுகளில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பாடத்துங்களுக்கும் தேர்வுகள் நீங்கள் நடத்தப்படும். அதாவது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்டர்னல் டெஸ்ட் தான் முதல் நான் சொன்ன மாதிரி 3 இன்டர்னல் டெஸ்ட். எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன்ஸ்ன்றது இந்த பருவத் தேர்வுகளில் நம்ம பெஸ்ட்டாக எடுக்கிறன்ற அந்த இன்டர்னல் மார்க்கையும் சேர்த்து நீங்கள் இப்போ கடைசியாக செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறதையும் சேர்த்து உங்களுக்கு மார்க்குன்றது கொடுக்கப்படும். இதுக்கு கம்பல்சரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அட்டண்டன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியத்துவம். கம்பல்சரி நீங்கள் வந்து டெய்லி காலேஜஸ்க்கு வர்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அட்டண்டன்ஸுக்கும் ஒரு மார்க் வச்சுருப்பாங்க. அது வச்சு தான் உங்களுக்கு பரீட்சை எழுதுறதுக்கே அலோவ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் பரீட்சை எழுதுறதுக்குரிய பணத்தை கட்டி ஃபார்மை வாங்கி கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்து அந்த செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு நடத்தப்படும். செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் பேப்பரை திருத்தி வெளியிலேருந்து ஆசிரியர்கள் வர வச்சு பேப்பரை திருத்தி அந்த உங்களுக்கு ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த பருவத் தேர்வுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்டர்னல் டெஸ்ட் மார்க்கையும் நீங்கள் செமஸ்டரில் எக்ஸாம் எடுக்கிற மார்க்கையும் வச்சு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்க போகிற ஃபஸ்ட்டு செமஸ்டரில் உள்ள பர்சன்டேஜ் கிரேடுன்றது வரப்போகுது. ஸோ இந்த பருவத் தேர்வுகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு முறைகேடுகளும் செய்யக்கூடாது, மால் ப்ராக்டிசஸ் எதுவும் செய்யக்கூடாது. 3 மணி நேரம் இந்த பரீட்சைகள்ன்ற நடக்கும். இந்த 3 மணி நேரம் நடக்கிற பரீட்சைகளில் வந்து நீங்கள் வந்து நல்லா எழுதினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பர்சன்டேஜ்ன்றது வரும். நம்ம கல்லூரியிலேருந்தே அந்த செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மதிப்பெண் பட்டியல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை எல்லாம் சேர்த்து வச்சு கடைசியாக 6ஆவது செமஸ்டர் நீங்கள் முடிக்கும் போது கன்சாலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நம்ம கல்லூரியிலேருந்தே வழங்கப்படுவாங்க. டிகிரி சர்டிஃபிகேட்டை நம்ம மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பருவத் தேர்வுகளில் ஏன் மால் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களை அந்த தேர்வுகள் முக்கியமாக எல்லாத்துலேருந்தும் உங்களை வந்து விலக்களிச்சிருவாங்க. பரீட்சை எழுதக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் அனைவரும் நன்றாக படித்து 3 இன்டர்னல் எக்ஸாம்ஸையும் எழுதணும். அதே மாதிரி பருவத் தேர்வுலையும் நன்றாக எழுதும்படி எல்லாரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நாடார் மகாஜன சங்கம் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில பிரத்யேகமாக வேலை வாய்ப்புக்கென்று ஒரு தனியாக ஒரு அலுவலகம் இருக்கிறது. இந்த அலுவலகம் வந்து நம்மளுடைய நம்மளுடைய கல்லூரியில படிக்கும் மாணவ மாணவியருக்கு அநேக திறன் மேம்பாட்டு சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான பயிற்சிகளையும் நாங்கள் அழைத்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம், பேங்க் கோச்சிங், இந்த கோச்சிங் கிளாஸஸ்மே வந்து இந்த பிளேஸ்மெண்ட் செல் மூலமாக காலேஜ் வந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்பினை வந்து இந்த மாணவ மாணவியருக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். இந்த வருடம் மட்டும் பார்த்தீங்கன்னா 550 மாணவ மாணவியர் பல முன்னணி நிறுவனங்களில் அவங்க வந்து வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில நிறுவனங்கள் மட்டும் இந்த கொரோனா முடிந்த பின்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பெரிய பெரிய விஐபிஸ் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இங்கே திறன் மேம்பாடுக்கு சம்பந்தமான காரியங்கள், அந்த பிள்ளைகள், அதாவது இந்த மாணவ மாணவியர்கள் படிக்கும் பொழுது அவங்க எப்படிப்பட்டவர்கள், அவங்களுக்கு வந்து என்ன திறமை அவங்களுக்குள்ள ஒளிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற அந்த திறமைகளை வெளியே கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே கல்லூரியின் சார்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆங்கிலத்திலே சரளமாக பேசுறதுக்கு ஃப்ளூயன்ஸ் இன் இங்கிலீஷ் அதற்குண்டான பயிற்சிகளையும் நாங்கள் அழைத்து கொண்டு வருகிறோம். இது போக சில கம்பெனிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் எழுத்து முறை தேர்வு இருக்குது, ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட்டுக்கு உண்டான ட்ரைனிங், அதே மாதிரி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். இதோடு மட்டும் இல்லை, இன்னும் அநேக காரியங்கள் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் செல் மூலமாக நாங்கள் கல்லூரி சார்பாக செய்து கொண்டு வருகிறோம். நிறைய மாணவ மாணவிகள் இதனால அதிக பயன்பெற்றிருக்காங்க. இப்போ கடந்த வருடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட், நம்முடைய மதுரை பாஸ்போர்ட் அலுவலகம் சேர்ந்து நம்மளுடைய கல்லூரியும் சேர்ந்து 230 மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலர்களுக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 240 பேர்
வந்து நம்ம கல்லூரி வளாகத்திலே ஒரு பாஸ்போர்ட் மேலா நடத்தி அதுல அநேக மாணவர்கள் வந்து பாஸ்போர்ட் பெறுவதற்கு ஒரு ஒரு பெரிய பாலமாக இந்த கல்லூரி அமைந்தது. பிளேஸ்மெண்ட் செல் மூலமாக நாங்கள் பண்ணியிருந்தோம். அநேக கல்லூரியில பிளேஸ்மெண்ட் செல் இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றது தெரியாது. ஆனா நம்ம வெள்ளச்சாமி நாடார் காலேஜ்ல இருக்கிற இந்த பிளேஸ்மெண்ட் செல் வந்து மிகவும் ஒரு ஆக்டிவாக இந்த பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி, பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ஆக்டிவிட்டிக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டிகிரி படித்து முடித்து விட்டு அந்த பிள்ளைகளுக்கு காலேஜை விட்டு வெளியே போகும் பொழுது ஒன்றும் ஒரு பெரிய ஆண்டர்பிரினர், அதாவது தன்னுடைய சுய தொழில் ஆரம்பித்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே போறாங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கையோடு வெளியே செல்வதற்கு உண்டான அநேக நம்பிக்கையும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தங்கள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை வராத அவங்க சுயமா அவங்களுடைய யாரையுமே எதிர்பார்க்காம இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த பயிற்சியை கொண்டு வருகிறோம். சுய தொழிலாக இருக்கட்டும், வேற எங்கேயாவது நிறுவனத்தில் முன்னெடுத்து வேலைக்கு பெற்று தரதாக இருக்கட்டும், அரசு வேலைகள் அது சம்பந்தமாக வேலை வாய்ப்புகள், அது போக வந்து கலை மற்றும் காரியங்கள் அதுலேயும் வந்து நாங்கள் பயிற்சி அளித்து கொண்டு வருகிறோம். கடந்த ஆண்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 6 முன்னணி நிறுவனங்களோட MOU சைன் பண்ணியிருக்கோம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து சில மாணவிகள் வெளிநாட்டுக்கு போய் நம்ம படிக்கணும், எங்களுக்கு அங்க வேலை வாங்கி கொடுக்கணுவாங்க. அது சம்பந்தமான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதற்போக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரைனிங்காக, சரளமாக இங்கிலீஷ் பேசுறதுக்காகவும், அதே போல பேங்க் கோச்சிங்காகவும், அப்புறம் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்காகவும் இந்த விஷயங்கள் எல்லாமே எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு, எங்களோட மாணவியருக்கு கொடுக்கறதுக்கு பிளேஸ்மெண்ட் செல் மூலமாக நாங்கள் இந்த கல்லூரி வந்து எங்களுக்கு அநேக ஒத்துழைப்பை கொடுத்துருக்குறாங்க. மாணவியர் அநேக பயன் பெற்றிருக்கிறாங்க. இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இந்த கல்லூரியை விட்டு வெளியே படித்து முடித்து வெளியே போகும் பொழுது நம்பிக்கையோடு வெளியே செல்வதற்கு இந்த பிளேஸ்மெண்ட் செல் உறுதுணையாக இருக்கும். நன்றி. நாடார் மகாஜன சங்கம், சானா வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி தமிழ்துறை தலைவர் மற்றும் டீன் கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் டாக்டர் எஸ் மணிமாறன் ஆகிய நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எங்களது கல்லூரியில் 1ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்ம வீரர் காமராஜரின் திருக்கரங்களால் திருவிளக்கேற்றி ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி நமது கல்லூரி மதுரை மண்ணின் மணிமகுடமாக திகழ்கிறது. ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானை யாத்தற்று என்கிறார். ஒருவன் ஒரு தொழிலை செய்யும்போது அதனுடன் தொடர்புடைய மற்றொரு செயலையும் பழகிக்கொள்ள வேண்டும். பழகிய யானையை கொண்டு வேறொரு யானையை பிடிப்பது போன்றது ஆகும். கலை மற்றும் பண்பாட்டுத்துறை பல்வேறு கலைகளை உங்களுக்கு கற்றுத்தர தயாராக இருக்கிறது. நாட்டுப்புற கலைகள், மாடர்ன் ஆர்ட், ஃபைன் ஆர்ட்ஸ் இவையெல்லாம் வரிசைப்படுத்தி உங்களுக்கு நாங்கள் எங்களது கல்லூரியில் அனைத்து வகையான கலைகளையும் முன்னிறுத்தி பயிற்சி கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். பட்டம் பெற்று செல்லும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு உரிய தனித்திறனை தெரிந்து கொண்டு அந்த தனித்திறனில் நாங்கள் பயிற்சி கொடுத்து உங்களை அன்போடு அனுப்பி வைக்கிறோம். கவின்மிகு கலைக்கல்லூரியில் கலை கலைக்காகவே என்ற மந்திரத்தோடு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சுமார் 300 மாணவர்களை வருடந்தோறும் பல்திறன் கலைகளிலும் பயிற்சி கொடுத்து பயிற்சியை கற்று அவர்கள் தேர்ந்து எங்கள் கல்லூரியிலிருந்து பட்டம் பெற்று பறந்து செல்கிறார்கள். பட்டத்தோடு கலைத்துறையிலும் இணைந்து அவர்கள் பல்திறனை பெற்று செல்வதால் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது தனித்திறன் ஆற்றல் அவர்களிடம் உருவாக நாங்கள் இங்கு கொடுக்கும் பயிற்சி தான் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். மாணவர்கள் கலைத்திறனை வளர்க்கும் நோக்கில் நாட்டுப்புற கலைகள் நிர்வாகத்தின் வழிகாட்டுதோடு வளர்த்தெடுக்கப்படுகிறது. பாரதி கூறினான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல
மனப்பான்மை கெட்டு நமது தமிழரெனக் கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்வீர். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். உள்ளத்தின் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளியுண்டாகும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கலை பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிபெற்று பதவி கொள்வார். தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார், இங்கமரர் சிறப்பு கண்டார் என்றான் பாரதி. இந்த வரிகளுக்கு ஏற்ப நமது கல்லூரியில் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பாக நாட்டுப்புற கலைகள் தப்பாட்டம், செண்டமேளம், சிவிமேளம், நாசிக் டோல், கரகம், காவடி ஆட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், கட்டைக்கால் ஆட்டம் இவை அனைத்திற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு மாணவர்களினுடைய கலைத்திறனை வெளிக்கொண்டு வர எங்களது கல்லூரி வழிகாட்டுகிறது. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ற முத்தமிழுக்கும் இயல் தமிழில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, இன்னும் பல திறன்களை இலக்கிய திறனை வளர்க்கும் போட்டிகளை நாங்கள் போட்டிகளுக்கு செல்ல அவர்களுக்கு நாங்கள் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து பயிற்சி கொடுத்து பல்வேறு கல்லூரிகள் நடத்தும் நமது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் நடத்தும் கலை போட்டிகளுக்கும் பிற மாநிலங்களுக்கும் நமது மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளுக்கும் போட்டிகளுக்கு அனுப்பி மாணவர்களை கலந்து கொண்டு வரச் சொல்லி அந்த தனித்திறனை வளர்ப்பதின் நோக்கத்தோடு மாணவர்களும் பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்று பரிசுகளை வென்று வந்துள்ளார்கள். நாட்டிய நாடகம், மௌன மொழி மைம்சோ, திறமை பூங்கா அஸ் யூ லைக் இட், கதம்ப நடனம், மெட்லி டான்ஸ், வெஸ்டர்ன் டான்ஸ், வில்லுப்பாட்டு, நாடகம், இன்னும் பல கலைகள் நமது கல்லூரியில் கற்றுத்தரப்படுகிறது. மத்திய அரசு அறிவித்துள்ள தூய்மை இந்தியா, காமராசரின் கல்வி பணி, சமூக நாடகங்கள் போன்ற நாடகங்களை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் நடத்திய யூத் ஃபெஸ்டிவல் இளைஞர் விழா வருடந்தோறும் நமது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இப்போட்டிகளை நடத்தும். இப்போட்டிகளில் கலந்து கொண்டு பல முறைகளில் நம் மாணவர்கள் கலையை வெளிப்படுத்தி பரிசுகளை வென்று வந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாட்டம், மாடாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் முதலியவை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் நடத்திய யூத் ஃபெஸ்டிவல் விழாவில் தங்க மெடல் பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 65 கல்லூரிகளுக்கு மேல் பங்கு பெற்றதில் நமது கல்லூரிக்கு பெருமை கிடைத்துள்ளது. மாமதுரையை போற்றுவோம் நிகழ்ச்சியில் மதுரை கல்லூரியிலிருந்து மதுரை தமுக்கம் மைதானம் வரை நடைபெற்ற பேரணியில் சுமார் 250 மாணவர்கள் கலந்து கொண்டு நமது கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். 2012 நமது கல்லூரி கர்ம வீரர் காமராஜர் பிறந்த விருதுபட்டியில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தியும் கல்வி திருவிழாவில் கலந்து கொண்டு கல்வி விழிப்புணர்வு பேரணியை நடத்தியும் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டுப்புற கலைகள் 2011 டிசம்பர் முதல் தற்போது வரை 150 மேடை நிகழ்ச்சிகளை நமது கல்லூரியிலும் வெளிக்கல்லூரிகளிலும் கலை நிகழ்ச்சி நடத்தியுள்ளது நம் கல்லூரி கவின்கலை கழகம். இக்காலங்களில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஸ்டார் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கொண்டு இருக்கிறார்கள். பங்கு பெற்று பரிசுகளையும் வென்று இருக்கிறார்கள். சுமார் 10 மாணவர்களுக்கு மேல் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்விலும் நமது கல்லூரி மாணவர்களால் மிக அதிகமாக சேர்ந்து அங்கே நிகழ்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது நமது கல்லூரிக்கு மேலும் பெருமை. நமது கல்லூரியில் கவின்கலை கழகத்தில் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இத்துறையில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கலைத்திறனை அறிந்து கொண்டும் 3 வருட பயிற்சியின் முடிவில் அவர்கள் படித்து பெற்ற பட்டத்தோடு கலைகளையும் கற்றுச் சென்று SBO ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், மகரிஷி வித்யா மந்திர் போன்ற மதுரையில் உள்ள பள்ளிகளில் நமது மாணவர்கள் பயிற்சி ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு முறையாக சம்பளம் பெற்று வருகிறார்கள். அன்பார்ந்த மாணவர்களே, கலை இலக்கியங்கள் காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு காலத்திலும் அது அசாத்திய வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்தது. இங்கு அறிவொளி காலம், நவீனத்துவம், பின்னவீனத்துவம்,
என்பதற்கு அப்பால் கலை இலக்கியம் எந்த அளவுக்கு மனிதனுக்கு தேவையாய் இருந்து வந்திருக்கிறது என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கலை இலக்கியம் அற்ற ஓர் உலகை கற்பனை செய்வதென்பது இரு பரிமாண நிறங்களற்ற ஓர் உலகில் வாழ்வதற்கு ஒப்பானது. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, நாடார் மகாசன சங்கம், சானா வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி, கவின்கலைக் கழகம், கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் உங்களை அன்போடு வரவேற்க காத்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த முதலாம் ஆண்டு மாணவர்களே, இங்கு எங்களது கல்லூரி மிகவும் இயற்கையோடு பச்சை வளம் நிறைந்த ஒரு சோலை போல் காட்சியளிக்கிறது. இந்த கூடத்திற்கு வந்து நீங்கள் பாடம் மட்டும் படித்தால் போதாது, பாடத்தோடு நீங்கள் தழுவி செல்லக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கலைகளையும் நீங்கள் கற்று செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் துறை இந்த கலைகளெல்லாம் வளர்க்க உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து உங்களை கலைகளையெல்லாம் அறிய வைத்து நல் மாணாக்கர்களாக உங்களை உருவாக்க காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே மாணவர்களே, நீங்கள் எங்கள் கல்லூரிக்கு வாருங்கள். உங்கள் வருகையை எங்களது கல்ச்சுரல் அண்ட் ஹெரிட்டேஜ் தமிழ் துறை அன்போடு வரவேற்கிறது. தனித்திரு, விழித்திரு, விலகியிரு, தைரியமாயிரு. கோவிட்-19 என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸை நம் நாட்டை மட்டும் விட்டு அல்ல, இந்த உலகத்தை விட்டே நாம் ஓட்டுவோம். அதற்கு நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து போராடி நவீன இந்தியாவையும் புதுமையான இந்தியாவையும் நாம் புதுமுகத்தோடு வரவேற்று சரித்திரம் படைப்போம். வா இளைஞர்களை, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். வணக்கம். வணக்கம். நாடார் மகாஜன சங்கம் சா வெள்ளச்சாமி நாடார் கல்லூரியில் கணிதத்துறையில் பணிபுரியும் உதவி பேராசிரியர் எஸ். கார்த்திகை செல்வமாகிய நான் எங்கள் கல்லூரியில் உள்ள நாட்டு நலப் பணி திட்டத்தை பற்றி பேசுவதற்காக இங்கு வந்துள்ளேன். எங்கள் கல்லூரியில் இந்த நாட்டு நலப்பணி திட்டம் என்பது மாணவர்கள் படிக்கின்ற பாடப்பிரிவில் ஒரு பகுதியாக நாங்கள் சேர்த்துள்ளோம். அதாவது மாணவர்கள் படிக்கின்ற பாடப்பிரிவுகளை நாங்கள் 5 பிரிவுகளாக பிரித்துள்ளோம். அதில் முதல் பாடப்பிரிவு மொழி பாடமாகிய தமிழ், 2ஆம் பாடப்பிரிவு ஆங்கிலம், 3ஆம் பாடப்பிரிவு அப்படின்றது மாணவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்துள்ள டிகிரி, அதாவது BA வரலாறு என்றால் 3ஆம் பாடப்பிரிவில் வரலாறை அவர்கள் படிப்பார்கள். BA ஆங்கிலம் என்றால் 3வது பாடப்பிரிவில் அவர்கள் ஆங்கிலத்தை பயில்வார்கள். BSc இயற்பியல் என்றால் 3ஆம் பாடப்பிரிவில் அவர்கள் இயற்பியலை படிப்பார்கள். ஸோ இது போன்று மாணவர்கள் எந்த பாடத்தை தேர்வு செய்துள்ளார்களோ அதை 3ஆம் பாடப்பிரிவாக அவர்கள் படிப்பார்கள். 4ஆம் பாடப்பிரிவு என்பது நம்மளுடைய வாழ்க்கையை ஒட்டி, அதாவது சுற்றுப்புற சூழல், வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன், விமன்ஸ் ஸ்டடீஸ், இந்த மாதிரி வாழ்க்கையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அமைத்துள்ள பாடப்பிரிவு 4ஆம் பாடப்பிரிவு. இந்த முதல் 4 பாடப்பிரிவுகளும் அவர்கள் வகுப்பறையில் படிப்பார்கள். இந்த வகுப்பறையை விட்டு அவர்கள் வெளியே சென்று படிப்பது 5ஆம் பாடப்பிரிவாகிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி என்று நாங்கள் அழைப்போம். இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் NCC, NSS அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன், இந்த 3 பாடங்களும் நாங்கள் சேர்த்துள்ளோம். ஸோ முதலாம் ஆண்டு சேரும் மாணவர்கள் கண்டிப்பாக இந்த 5ஆம் பாடப்பிரிவில் உள்ள NCC, NSS, ஃபிசிக்கல் எஜுகேஷன், இந்த 3இல் ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக தேர்வு செய்ய வேண்டும். இந்த
தேர்வு செய்து 5 பாடப்பிரிவுகளையும் அவர்கள் முழுமை செய்தால் மட்டுமே அவர்களுக்கு இளங்கலை படிப்புக்கான டிகிரி வழங்கப்படும். இதில் ஏதாவது ஒன்றில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவர்கள் இளங்கலை படிப்பினை பூர்த்தி செய்ய இயலாமல் போய்விடும். எங்கள் கல்லூரியில் நாட்டுநல பணித் திட்டத்தில் மொத்த அணிகளின் எண்ணிக்கை 9. இந்த 9 அணிகளின் 7 பிரிவுகள், அதாவது 7 அணிகள் மாணவர்களுக்கு, 2 அணிகள் பெண்களுக்கு, அதாவது மாணவிகளுக்கு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உள்ள உறுப்பு கல்லூரிகளில் எங்கள் கல்லூரியிலேயே இந்த நாட்டு நலப் பணி திட்டம் அதிக எண்ணிக்கையை பெற்ற கல்லூரி என்ற பெருமையை பெற்றுள்ளது. நாட்டு நலப் பணி திட்டத்தின் மூலமாக எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய தலைமை பண்பு, அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது விழிப்புணர்வு கூட்டங்கள், தேசிய தினங்கள், உலக தினங்கள், இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், 7 நாட்கள் சிறப்பு முகாம் என்று கிராமங்களுக்கு அவர்களை அழைத்து சென்று சிறப்பு முகாம்கள் என்று பலவிதமான வாழ்க்கை சூழலை நாங்கள் அவர்களுக்கு கற்றுத்தருவோம். ஸோ நாட்டு நல பணி திட்டத்தின் முக்கிய குறிக்கோளான எனக்காக அல்ல உனக்காக அப்படின்ற குறிக்கோளை கொண்டு எங்கள் மாணவர்களை நாங்கள் தயார்படுத்தி அவர்களை ஒரு முழு மனிதர்களாக இந்த உலகத்திற்கு நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் என்பதை இங்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Welcome to Nadar Mahajana Sangam, S. Vellacham Nadar College Library. I am Dr. Sita Lakshmi, librarian. I welcome all freshers and parents to this library orientation program on behalf of our college library. Let me give a small introduction about our library sources and services. Library is having a huge collection of books which exceeds more than 70,000 books. We are subscribing more than 50 periodicals and 8 dailies. We do have a separate area for question bank and back volumes. We are the registered member of UGC Simplibnet and List. Through this, students can access more than 30 lakhs electronic books and 6,000 electronic journals. Individual user ID will be created by the library for accessing these resources. Library services. Our library is providing various services to our users to make use of the resources effectively. Lending service is useful to the students to borrow our library books for a period of 15 days. Renewals can be done by the students. Entry will be allowed only with the identity cards. Reprographic service facility is available in the library. Online public access catalog is being used to search the status of the library documents. Open access system is adapted by the library. By this, students can browse the documents easily. Internet browsing facility is also available in our library. Even though we have plenty of resources and services, we have some special features which we can say it as highlights of our library. To encourage reading habits among the students, Top Users Award is given to top 20 users. It includes cash award and certificate. It will be distributed at the time of annual day celebrations. Library Week is being celebrated every year. During these celebrations, we conduct various competitions. We organize book exhibitions, seminars during these periods. Study circle is being organized by the library at regular intervals. Each and every session, a hot topic will be given for discussion to the students. Best speaker of each session will be awarded with cash and certificate. Virtues Club was formed by the students. The main objective of the club is to motivate the students to read and write. Every year, the students of Virtues Club publish Students Magazine, which includes various articles written by the students. The students of the club are also being involved in various extension activities. I hope this program will be useful for the freshers
while using the library resources and services in nearby future. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். நம்ம காலேஜ் நாடார் மகாஜன சங்கம் சானா வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியை பற்றி சொல்லணும்னா நான் மற்ற எந்த காலேஜையும் கம்பேர் பண்ணி பேச விரும்பல. நம்ம காலேஜில் என்ன இருக்குது அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். 1965 கர்ம வீரர் கு காமராஜர் அவர்களின் திருக்கரங்களால் துவங்கி வைக்கப்பட்டதான் நம்ம காலேஜ். மதுரைக்குள்ளே எவ்வளவோ பிளேஸ் இருந்தும் எதுக்காக நாகமலை புதுக்கோட்டையை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புற மாணவர்களுக்கும் நல்ல தரமான கல்வி கிடைக்க வேண்டும், அவர்களும் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தொடங்கப்பட்டதான் நம்ம காலேஜ். நம்ம காலேஜில் 200க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள், 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 24 கோர்சஸ் சஃபர் பண்ணுறோம். 4 ரிசர்ச் சென்டர்ஸும் நம்ம காலேஜில் இருக்குது. இதை தவிர்த்து கல்விக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் தரமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் விளையாட்டுக்கும் தரப்படுது. இது எல்லாத்துக்கும் மேலே வெரி பிக் லைப்ரரி, வெரி குட் ஸ்மார்ட் கிளாஸ், as well as வெரி குட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் வெரி குட் கரண்ட் ஃபெசிலிட்டிஸ், நல்ல ஹாஸ்டல் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் நம்ம காலேஜில் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து இந்த காலேஜ் எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேடை பேச்சாளராக வேண்டும்ன்றதான் என்னோடய ஆசை. இந்த கல்லூரிக்குள் ஒரு விதையாக நுழைந்த என்னை தண்ணீர் ஊற்றி ஒரு மரமாக மாற்றியது இந்த நாடார் மகாஜன சங்கம் சானா வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியின் ஆசிரியர்களும் இந்த கல்லூரி நிர்வாகமும் தான். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஸ்டேஜில் ஏறி பேசுகிறதுக்கே தயக்கப்பட்ட என்ன நான் இன்றைக்கி ஒரு சொந்தமாக யூடியூப் சேனல் வச்சு பேசுகிற அளவுக்கு இந்த காலேஜ் என்னை மாற்றிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கேம்பஸ் இன்டர்வியூ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லா இயருக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டு தான் இருக்குது. நான் வந்து தேர்ட் இயர் படிக்கும்போது வின்னர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் திருச்சி அந்த கம்பெனியில் நான் கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆனேன். இந்த காலேஜ் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கு. கண்டிப்பாக பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் இந்த காலேஜுக்கு நான் ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாடார் மகாஜன சங்கம் சா வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் தமிழ் இளங்கலை 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி நான். நாடார் மகாஜன சங்கம் சா வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி is also called as a SVN college. It located in நாகமலை at மதுரை. எங்கள் கல்லூரி 1965ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் நாள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்டது. கடந்த 60 ஆண்டுகளாக எமது கல்லூரி இந்த மதுரை மாநகரில் சீரும் சிறப்புடனும் இயங்கி வருகிறது. எமது கல்லூரியில் பல பாடப்பிரிவுகள் உள்ளனர். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற பொன்மொழிக்கேற்ப பல பேராசிரியர்கள் எமது கல்லூரியில் பணியாற்றி வருகிறார்கள். 4500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எமது கல்லூரியில் பயின்று வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் டெல்லியில் நடைபெறும் சுதந்திர தின விழா அணிவகுப்பில் எம் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்கிறார்கள். தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சிலான நாக்கில் A கிரேடு மற்றும் ISO தரச்சான்றிதழ் பெற்ற தன்னாட்சி நிறுவனம் என்பது எங்களின் தனிச்சிறப்பு. மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு ஆண் பெண் இரு பாலருக்கென தனித்தனியான விடுதி வசதிகளும் எமது கல்லூரியில் தூய்மையான முறையில் உள்ளன. ஆராய்ச்சி மாணவர்களுக்கென நவீன முறையில் ஆராய்ச்சி கூடங்களும் எமது கல்லூரியில் உள்ளன. உலகத்தரம் வாய்ந்த நூலகம் உள்ளது. இது மட்டும் அல்லாமல் உடற்பயிற்சி கூடம், உணவகம், ஹெல்த் சென்டர், வங்கிகள், பேருந்து வசதிகள் என அனைத்து வசதிகளும் எமது கல்லூரியின் வளாகத்திற்குள்ளே அமைந்து சீரும் சிறப்புடனும் இயங்கி வருகிறது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்ற பாரதியின் கூற்றுப்படி உலக மொழிகளுக்கெல்லாம் தனிச்சிறப்பு பெற்ற என் தாய்மொழியாகிய தமிழை பற்றி நான் இக்கல்லூரியில் படிக்கிறேன் என்பதை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன். மாணவர்கள் திறனை ஊக்கப்படுத்தும் வகையில் பல போட்டிகளை நடத்தி வருகிறார்கள் எமது பேராசிரியர்கள். மாணவ மாணவிகளுக்கென தனித்தனியாக கவுன்சிலிங் கொடுத்து நாங்கள் துவண்டு கிடக்கும் ஒவ்வொரு நொடியும் எங்களை ஊக்கப்படுத்தி வருகிறார்கள் எமது பேராசிரியர்கள். மாநிலம், மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பல பரிசுகளையும் பாராட்டுகளையும் தட்டி கொண்டு வருகிறார்கள் எமது கல்லூரி மாணவ மாணவியர்கள். இக்கொரோனா காலகட்ட சூழ்நிலையிலும் கூட மாணவர்கள் கல்விக்கு எவ்வித இடர்பாடும் வந்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு ஆன்லைன் வகுப்புகள், கூகுள் மீட், கூகுள் கிளாஸ் ரூம், வாட்ஸ்அப் போன்ற இணையதளம் வழியாக இணையதள கல்வியை போதிக்கிறார்கள் எமது பேராசிரியர்கள். மாணவர்கள் வெறும் புத்தக புழுவாக மட்டும் இருந்துவிடக்கூடாது என்பதனை கருத்தில் கொண்டு புத்தகங்களை மட்டும் பாடம் நடத்தாமல் திருமலை நாயக்கர் மகால், மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில் போன்ற இடங்களுக்கு அழைத்து சென்று கலாய்வு மூலமும் பாடம் நடத்துகிறார்கள் எமது பேராசிரியர்கள். ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுலாவிற்கு அழைத்து சென்று மாணவர்களை மகிழ்ச்சி படுத்துகிறார்கள் எமது பேராசிரியர்கள். பல கருத்தரங்கங்களையும் பல சொற்பொழிவுகளையும் எங்களுக்காக நடத்தி வருகிறார்கள் எமது பேராசிரியர்கள். இது மட்டுமல்லாமல் UPSC, TNPSC போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பான முறையில் எமது கல்லூரியில் பயிற்சி அளித்து வருகிறார்கள்.
ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் மாணவன் தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறான் என்ற கூற்றின்படி இத்தகைய சிறப்பு மிக்க எங்களது கல்லூரியை தேர்வு செய்து பட்ட படிப்பை தொடங்குவதற்காக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்களை வருக வருக என வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி மாணவி. என் பேரு ரீ சுமையாபனம். மதுரைனாலே பல சிறப்புகளை சொல்லலாம். மீனாட்சி அம்மன் கோயில், திருமலை நாயக்கனார் மஹால், இதையும் தாண்டி ஒரு சிறப்பு இருக்குன்னா அது மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரிங்க. கல்வி, ஒழுக்கம், கலை மற்றும் பண்பாடுல சிறந்து விளங்குவது மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரிங்க. நமது கல்லூரியில தாங்க குவாலிட்டி டீச்சிங், பெஸ்ட் கோச்சிங் இருக்கு. நமது கல்லூரியில அனைத்து துறைகளுக்கு தேவையான ஆயிரக்கணக்கான புத்தகங்களை கொண்ட நூலக வசதி உள்ளதுங்க. நமது கல்லூரியில மாணவர்களின் சுகாதார நலன் கருதி சுவையான குடிநீர் வசதி உள்ளதுங்க. சுத்தமான முறையில் சமைக்கப்பட்ட சாப்பாடு வசதிகளுடன் கூடிய கேண்டீன் வசதி உள்ளதுங்க. நமது கல்லூரியில் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கும் அனைத்து வசதிகளுடன் கூடிய ஹாஸ்டல் வசதி இருக்குங்க. நமது கல்லூரியில வேதியியல், இயற்பியல், உயிரியல் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு ஏற்ப ஆய்வகங்கள் உள்ளதுங்க. நமது கல்லூரியில தக்க தருணத்தில் மாணவர்களுக்கு உதவி புரியும் மருத்துவ வசதி செய்யப்பட்டுள்ளதுங்க. இது மட்டுமாங்க, மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில போட்டித் தேர்வுகளுக்கான பாடப்பிரிவுகளை சிறந்த ஆசிரியர் மூலம் நடத்தப்படுகிறதுங்க. மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறதுங்க. இது மட்டுமா, மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இதன் மூலம் மாணவர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த முடிகிறதுங்க. நமது கல்லூரியில NSS, NCC போன்ற பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றதுங்க. காற்றோட்டமான வகுப்பறை, மாணவிகளுக்கு பாதுகாப்பான பேருந்து வசதி செய்து தரப்பட்டுள்ளதுங்க. மாணவர்களுக்கு வாகனங்கள் நிறுத்தும் வகையில் பார்க்கிங் வசதி செய்து. வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் துறைகளிலே சிறந்த துறை என்றால் அது நமது தமிழ் துறை தாங்க. தமிழ் துறையில தமிழுக்கென்று தனி நூலக வசதி உள்ளதுங்க. மாணவ மாணவியர்களுக்கு சர்டிபிகேட் கோர்ஸ் பயிற்சி அளிக்கப்படுகிறதுங்க. மாணவர்கள் எளிமையான முறையில் படிக்க ஸ்மார்ட் போன் மூலம் ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன. மாணவ மாணவியர்களின் நிறை குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு கூட்டம் நடைபெறுகின்றன. நமது கல்லூரி முதல்வர், துணை வேந்தர் ஆகியோர் உதவியுடன் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பல்கலைக்கழகம், புத்தக கண்காட்சி போன்ற இடங்களுக்கு மாணவர்கள் அழைத்து செல்லப்படுகின்றன. நமது எதிர்கால வாழ்வு சீரும் சிறப்புமாக அமைய மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. Hi friends, I am P. Divilakshmi from 3rd year BSc Biotechnology in our Nadar Mahajana Sangam, yes, Velachami Nadar College. First of all, welcome you all and be glad and be proud to welcome you all, and you are also be proud to be a part of our college as a student because all the ways our college feel you fulfilled and effectuate by all the ways. Example, infrastructure, lab facilities, bus facilities, hostel facilities, and especially sports and playgrounds. Importantly, campus interview and placement cell. First, I will tell about our infrastructure. It is a well-planned construction with classrooms and sections and with all the facilities that you need. And the most important, you feel the beauty of the nature inside our college because it is a full of trees and plants, and we maintain it with care, and it is surrounded by hills. Next, I will say about our lab facilities. We have full well furnished labs. Totally we have 4 labs. They are biology lab, chemistry lab, physics lab, and computer labs. They have well furnished equipments that makes our work very easily, and I also experienced in that biology lab in our biotechnology department. It also have well furnished equipments that makes my work very easy, and you are all going to experience in that. And I also be proud to be a student in that department. Then I will tell about our library facilities. We have 2 libraries, that is a common huge library and small libraries also in each department. We have all type of books that you need. Example, novel books, story books, science books, and literature books. You have nothing to worry that you don't have the book you need. Our library changed that your bad feelings, and our library help us to develop our knowledge. And you have studied the book inside our library, and you take the book with you for period of days, and you just return the book after you had studied it. Then I will tell about our hostel facilities. We have both the hostels for girls and boys. Don't worry, it is very clean and secure. They will provide good foods only.
and you feel like your home. Then I will tell about our celebrations. I know you are all waiting for this session. Don't worry, we have many celebrations in our college, both the college celebration and department celebrations. I will definitely tell you, you have enjoy a lot in that session. Next, I'll tell about our sports and playgrounds. Our college gives the equal importance to the sports as like us our studies. Our professors help us to participate and support us to win in that session. They get into inter-college competition, not as well as inter-college competition, but also for other competitions like singing, dancing, essay writing, speeches that you like. You can participate in any competitions. You don't panic with the professors because they are better than the other teachers that you come across. They will support us, guide us, and help us to win in that all the competitions. And they care us like their own children. And I'll tell about the campus interview and the placement cell. The campus interview is the most important part in our life to get a job, and hundreds of companies are conduct their campus interview in our college, and we definitely get a job by this session, by your talent. Then we have the placement cell. That is, the placement cell is to provide a 100% placement to us. And many professors are working in that session to give us a job. They also provide part-time jobs also while we studying in that college. And I definitely tell you, after you completing these 3 years, you will definitely get a job and leave the college confidently with your job. And you are so blessed to be a student in that college. And all the best for your wonderful and useful these 3 years in our college. Thank you so much. Bye. Hi guys, this is Jenisha. I'm a student of NMS SVN College studying BSc Biotechnology. I wish that it would be grateful if we students tell you about our college. First of all, our college have 14 plus aided courses and 24 self-financed courses. And we have AICTE approved MBA program. And personality development programs are conducted for every final year students to make them employable. And we have lectures, debates, discussions, quiz, etc. We have so many competitions are held under this college to nurture the students in their respective fields. And a college magazine called Vanam is published in order to show the writing skills of our students. And we have Helen Keller Club just to give a bright future to a visually impaired student. And I'm a hostel student. As you know that coming from the home to the hostels really hard, but the convivial atmosphere at this hostel make me to come out of the fear. Fresh water, good food, good friends, healthy atmosphere, it's really of someone. And in order to concentrate on our studies and our future, our management is providing typewriting classes, shortened classes, and etc. inside our hostel. And we have meditation class, gym, sports, and everything inside our hostel. So we need not to go outside for any situations. And to make students to feel free like home, we have 2 grandmas in our UG hostel. And I'm enjoying my hostel life, and I'm having my colorful 3 years. And I wish that you people also want to be in part of this college, and you just want to enjoy the 3 colorful 3 years. Okay, thank you.